மக்கள் உடலில் நோயில்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை நாம் அறிந்து கொள்வதோடு அவற்றை முறையாக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பேசி வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூலிகை பொதுவாகவே நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. அதோட பயன் என்ன அப்படிங்கிறது தெரியாமலேயே இன்றைக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இந்த மூலிகையை பயன்படுத்தாதவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம்னா சிக்கிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கிரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பி கொட்டை, நம்ம காஃபி பவுடர் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கொட்டையை அரைக்கக்கூடிய கடைகள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ இல்லை 1/2 கிலோ காப்பி தூள் போட்டாங்கன்னா ஒரு 50 கிராம் சிக்கிரி இல்லை 100 கிராம் சிக்கிரி நமக்கு தேவையான அளவுக்கு சேர்க்க சொல்லுவோம். இந்த சிக்கிரியை பொறுத்தவரையிலும் நம்ம எதிர்பார்க்குறது நல்ல வாசனைக்கும் மணத்திற்கும் ரொம்ப அது உதவி செய்யுது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதனால் ஏற்படுகின்ற மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது சொல்லில் அடங்கா மருத்துவ குணங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஈரல் சம்பந்தப்பட்ட வியாதிகள், பித்தப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கிரி தான். சின்ன சின்னதாக இருக்கும், குச்சி குச்சியாக இருக்கும். அதை மிஷினில் போட்டு நல்லா காஃபி பவுடரோடு சேர்த்து அரைச்சி பிளெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. காஃபி போடும்போது நம்ம சேர்த்து போடுவோம். இன்றைக்கி ஈரல் செயல் குறைபாடு நோயின்னு சொல்லக்கூடிய ஹெப்படைட்டிஸ் A, B, C, D, Eன்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான வைரஸ் தாக்குதல்களுக்கும், லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஈரல் மிக மோசமாக சுருங்குகின்ற பிரச்சனைகளுக்கும், ஃபேட்டி லிவர்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும் சுலபமாக தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கிரி தான். நீங்கள் காஃபி கடைக்கு போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த சிக்கிரி வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு ஒரு 50 கிராம் இல்லை 100 கிராம் பவுடர் வாங்கிட்டு வீட்டில் ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க. காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் ஒரு 4 சிட்டிகை, 4 சிட்டிகைனா 2 கிராம்னு அர்த்தம், ஒரு டீஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்து சிறிதளவு தண்ணீரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றுலையும் இரவு படுக்கும்போது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 நேரம் சாப்பிட ஆரம்பிங்க. யாருக்கெல்லாம் இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் இதை சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு 3 மாதம் இதை சாப்பிட்டு போய் திருப்பி உங்கள் வயிறை ஸ்கேன் பண்ணி பாருங்கள். அந்த ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட்டாக மறைந்து போய் ஈரல் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்படின்னு ரிப்போர்ட் வரும். அந்தளவுக்கு ஃபேட்டி லிவரை குணப்படுத்தக்கூடிய மிக அழகான ஒரு மருந்து இந்த சிக்கிரி. இன்றைக்கு இந்த பித்தப்பை கற்களை பற்றி பயப்படாதவர்களே இல்லை. ஏதோ ஒரு ஆனுவல் செக்கப்னு ஒரு மருத்துவமனைக்கு போகிறோம், ஸ்கேன் பண்ணுறாங்க, பார்க்குறாங்க, ஐயோ உங்களுக்கு பித்தப்பையில் கல் வந்துருச்சுங்க, உடனே ஆப்ரேஷன் பண்ணி இந்த பித்தப்பையை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பித்தப்பையை எடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் சமீப காலமாக மருத்துவ உலகத்தில் இருக்கக்கூடிய பரிந்துரைக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி தான் பித்தப்பையில் கல் வருதா? அப்போது 100-200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்க? பித்தப்பையில் கல் வந்தால் இயற்கை மருத்துவத்தை வைத்து அதெல்லாம் ரொம்ப சுலபமாக குணப்படுத்தி கொண்டார்கள். என்ன பண்ணாங்க? இந்த சிக்கிரி தான். சிக்கிரியிலிருந்து எடுக்கக்கூடிய சூர்ணம் 2 கிராம் காலையில் சிறிதளவு வெந்நீரில் கலந்து அல்லது சிறிதளவு பசும் கோமியத்தில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட கொடுப்பாங்க. ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டு அப்புறம் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி பாருங்கள், உங்களோட பித்தப்பை கற்களுடைய அளவு நிச்சயமாக குறைந்திருக்கிறத பார்க்கலாம். சில நேரங்களில் பித்தப்பை கற்கள் முழுமையாக குணமடைந்திருக்கிறதையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு பித்தப்பை கற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நன்றாக குணமாக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த சிக்கிரி தான். நிறைய பேருக்கு இன்றைக்கு பசியின்மை சம்மந்தப்பட்ட கோளாறு, அஜீரணம் சம்மந்தப்பட்ட கோளாறு, எதை சாப்பிட்டாலும் வயிற்றுக்குள்ளே கல் மாதிரி அப்படியே நிற்குது. காலையில் டிஃபன் சாப்பிட்டேன், சாயந்தரம் ஏப்பம் வந்தால் கூட எனக்கு அந்த ஸ்மெல் வருது, மலச்சிக்கல் மிக கடுமையாக இருக்கிறது, எனக்கு மோஷனே சரியாக போகிறது கிடையாது, எனக்கு மோஷன் ஒரு நாளைக்கு 8 முறை 7 முறை போகுது, சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவர்கள் எல்லாருக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிரி தான். சிக்கிரியிலேருந்து எடுக்கக்கூடிய சூர்ணம் ஒரே ஒரு 2 சிட்டிகை, அதாவது ஒரு 1 கிராம் சிறிதளவு நீங்கள் சாப்பிடும்போது அந்த சிக்கிரியோட பவுடர் போடுங்க. பருப்பொடி சாப்பிட்ற மாதிரி ஒரு 1/4 கரண்டி நெய் அதில் ஊற்றுங்க, நல்லா கலந்துருங்க. முதல் உருண்டையாக சூடான சாதத்தில் அதை சாப்பிட்ருங்க. அப்புறம் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் சாம்பார், ரசம், மோர் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க.
3 மாதம் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். வயிறு நல்லா வாயு தொந்தரவு இல்லாமல் வயிறு சரியாகிறத பார்க்க முடியும். நல்ல ஏப்பம், கீழ் வழியாக வாயு பிழிவது, நல்ல மோஷன் ஃப்ரீயாக போகிறது, அதே போல் தண்ணீர் தாகத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், சிறுநீர் கழிப்பதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், இது எல்லாமே நன்றாக மாற்றமடைவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலமாக்குவதற்கு சிக்கிரி ஒரு மிகச்சிறந்த பொருள். இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் உறவில் நாட்டம் இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஏற்படுறதை பார்க்குறோம். பொதுவாக ஆண்களை பார்க்கும்போது 80 வயதானாலும் கூட உடல் உறவில் நாட்டம் குறைவது கிடையாது. ஆனால் இன்றைக்கு அதிகப்படியான வேலைப்பளு, அதிகப்படியான மன அழுத்தம், உடற்பயிற்சியின்மை, ஆரோக்கியமான உணவு இல்லாமல் இருப்பது அப்படின்னு சொல்லி நிறைய வேலைகள் ஆகும்போது 100ல் கிட்டத்தட்ட 40 பேருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா உடலுறவில் நாட்டமே இல்லாமல் இருப்பது. இயற்கையாகவே அடுத்த பால், எதிர்பாலின் மேல் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் குறைந்து போவது அப்படிங்கிறது இன்றைக்கு பெரும்பாலும் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனையை குறைக்கக்கூடிய மிகப்பெரிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கிரி தான். இந்த சிக்கிரியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை இரவு படுக்கும்போது ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு 30 மில்லி பாலில் கலந்து சாப்பிடணும். கொஞ்சம் துவர்ப்பு கசப்பாக இருக்கும், வேணால் கொஞ்சம் பனங்கற்கண்டோ தேனோ சேர்த்துக்கலாம். ஒரு 3 மாத காலம் இதை சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய டெஸ்டோஸ்டிரான்ஸுடைய அளவில் ஒரு கணிசமான மாற்றம் இருக்கிறத பார்க்கலாம். அந்த கணிசமான மாற்றம் மட்டுமல்ல, உடலுடைய ஆரோக்கியம், ஆக்கப்பூர்வமான சிந்தனை, பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய முறைகள், இது எல்லாத்துலேயும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, சிக்கிரி அப்படிங்கிறது வெறும் காஃபிக்கு வாசனை கொடுக்கறதுக்காக நம்ம உபயோகப்படுத்துகின்ற ஒரு பொருள் கிடையாது. உடல் ஆரோக்கியத்திற்காக காப்பியில் கலக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மூலிகை. குறிப்பாக பித்தப்பை கற்களுக்கும் ஈரல் செயல் குறைபாடு நோய்கள், லிவர் ப்ராப்ளத்துக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் ஒரு உணவாக இதை பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். நம் சமூகத்தில் நடக்கும் பல நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விவசாயத்தினுடைய அழிவு, விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய சலுகைகள், விவசாயம் பாதுகாக்கப்பட வேண்டியது என்பதை குறித்து நாம் பல்வேறு விதமான விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் விவாதித்திருக்கிறோம். விவசாயம் என்பது அது ஏதோ விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய உதவி என்பது விவசாயிகளுக்கு செய்யக்கூடிய உதவி மட்டுமல்ல. விவசாயம் என்பது ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொழில்களை செய்யக்கூடியவர்களும் அந்த ஊரில் விவசாயம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய பிழைப்பு என்பது இருக்கிறது. விவசாயம் பொய்த்துவிட்டால் விவசாயம் செய்பவர்கள் மட்டும் வாழ்வாதாரத்தை இழப்பது கிடையாது. மாறாக விவசாயத்தோடு தொடர்புடைய எல்லா பணிகளையும் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறார்கள். அதற்கு ஒரு உதாரணமாக கிராமப்புற திருவிழாக்கள். நாம் பொதுவாக திருவிழாக்கள் என்றால் என்னவென்று நினைக்கிறோம்? அது ஒரு சமயம் சார்ந்த ஒரு நிகழ்வு என்று தான் நினைக்கிறோம். நிச்சயமாக எந்த ஒரு நிகழ்வுமே அது ஒரு மத நம்பிக்கையோடோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டோடு மட்டுமே தொடர்புடையதல்ல. ஒவ்வொரு திருவிழா சார்ந்தும் ஒரு பொருளாதாரம் இருக்கிறது, அல்லது அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் அந்த திருவிழாவிற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஒரு திருவிழா என்று வருகிற போது அதில் முக்கியமாக யாரெல்லாம் பங்கேற்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். முதன்மையாக கலைஞர்கள், அதாவது நடனமாடக்கூடியவர்கள், பொம்மலாட்டம் போன்ற விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், அதே போல் இசை நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடியவர்கள், இப்படியாக பல்வேறு விதமான கலைஞர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை தரக்கூடிய ஒரு இடமாக இந்த திருவிழாக்கள் இருப்பதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்பொழுதெல்லாம் சில மேடை பேச்சுக்களை பேசக்கூடியவர்கள், கோயில் திருவிழாக்களில் பட்டிமன்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கூட வந்துவிட்டன. எப்படி பார்த்தாலும் ஒரு திருவிழாவை சுற்றி பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல்கள், நடனங்கள், இல்லை பல்வேறு விதமான ஒரு வேடிக்கை நிகழ்ச்சிகள், கரகாட்டம் போன்றவை, இப்படி பல நிகழ்ச்சிகள் நடக்கின்றன. இதை நம்பி பல்லாயிரக்கணக்கான கலைஞர்கள் இருக்கிறார்கள். இசைக்கலைஞர்கள் இருக்கிறார்கள், நடன கலைஞர்கள் இருக்கிறார்கள், வேறு பல்வேறு விதமான கலை நிகழ்ச்சிகளில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொன்று, ஒரு திருவிழா நடக்கிற ஒரு காலகட்டத்தில் அந்த திருவிழாவிற்கான
சிறு சிறு வணிகம், அதாவது அந்த திருவிழா நடக்கிற இடங்கள் மக்கள் குவியக்கூடிய ஒரு இடமாக இருப்பதனால், மக்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு இடமாக இருப்பதனால் ஒரு சிறிய வணிக ஒரு வளாகமாக அந்த திருவிழா இடங்கள் மாறுவதை பார்க்க முடிகிறது. நிறைய வளையல் விற்கக்கூடியவர்கள், கண்ணாடிகள் விற்கக்கூடியவர்கள், விளையாட்டுப் பொருட்களை விற்கக்கூடியவர்கள், உணவுப் பொருட்களை விற்கக்கூடியவர்கள், பானங்களை விற்கக்கூடியவர்கள், இப்படியாக நிறைய கடைகள் ஒரு திருவிழாவை ஒட்டி உருவாவதை நாம் பார்க்கிறோம். இதன் மூலமாக ஒரு வழக்கத்தை விட ஒரு அதிகமான ஒரு வியாபாரத்தை அந்த சிறு சிறு வணிகர்கள், அந்த நடைபாதைகளில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் பெறுகிறார்கள். அது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு மிக முக்கியமாக இருக்கிறது. ஆனால் திருவிழாக்கள் எப்படி நடைபெறும்? உள்ளூர் மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்கொடைகளின் மூலமாகத்தான் பெரிய அளவில் திருவிழாக்கள் நடக்கும். ஆனால் அந்த நன்கொடைகளை கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் விவசாயிகள். விவசாயம்தான் ஒரு கிராமத்தினுடைய அடிப்படையான ஒரு தொழில். ஆனால் விவசாயிகள் விவசாயம் செய்யாத போது, செய்ய முடியாத போது, விவசாயிகள் கடன் தொல்லையால் தத்தளிக்கிற போது அவர்கள் திருவிழாவிற்கான நன்கொடைகளை எப்படி கொடுப்பார்கள்? நாம் ஒரு விஷயத்தை வேறு ஒரு கோணத்தில் பார்த்தால், ஒரு திருவிழாவுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பணம் என்பது அது வெறுமனே ஒரு சமயச் சடங்கிற்கு கொடுக்கப்படுகிற பணம் மட்டும் அல்ல. அது ஒரு கிராமப்புற பொருளாதாரத்தை உயிரோடு இயங்கச் செய்வதற்கான விஷயங்களில் திருவிழாக்களுக்கு செலவிடப்படுகிற நன்கொடையாக கொடுக்கப்படுகிற பணமும் ஒன்று என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதன் மூலமாக பல சிறு சிறு கலைஞர்கள் வாழ்வாதாரம் பெறுகிறார்கள், சிறு சிறு வியாபாரிகள் வாழ்வாதாரம் பெறுகிறார்கள். ஒரு பண சுழற்சி முறையில் திருவிழாக்களுக்கும் ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக தமிழகத்தில் கடந்த 4-5 வருடங்களாக திருவிழாக்களினுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருகிறது. அதன் மூலமாக அந்த திருவிழாக்களை நம்பியிருந்த கலைஞர்கள் பட்டினி கிடக்கிறார்கள், சிறு வியாபாரிகள் பட்டினி கிடக்கிறார்கள் என்று தொடர்ந்து வரக்கூடிய செய்திகள் காட்டுகின்றன. ஆக ஒரு கிராமத்தினுடைய விவசாயத்தினுடைய அழிவு என்பது, அல்லது விவசாயத்தை நாம் பாதுகாக்க தவறுவது என்பது, ஒட்டுமொத்தமான கிராமப்புற பொருளாதாரம் சார்ந்து இயங்கக்கூடிய அத்தனை பொருளாதார நடவடிக்கைகளையும் அது முடக்கிவிடுகிறது. இதன் மூலமாக அந்த ஒட்டுமொத்த கிராமத்தினுடைய பெரும்பகுதியினர் விளிம்பு நிலைக்கு செல்வது மட்டுமல்ல, பல கலைகளும் அழிவதற்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது. பொதுவாக வேளாண் சமூகத்தில் தான், விவசாய சமூகத்தில் தான் விவசாயம் நன்றாக இருக்கிற போது, செழித்து இருக்கிற போது கலைஞர்கள் ஆதரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது கடந்த கால வரலாறு. ஏனென்றால் அவர்களுக்கு தேவையான கலைகளை நேரடியாக ஏனென்றால் அந்த கலைகள் எல்லாம் மக்களுடைய வாழ்வியலோடும் நம்பிக்கையோடும் தொடர்புடையதாக இருக்கின்றன. அந்த கலைஞர்கள், அந்த அவர்கள் நாட்டுப்புற கலைஞர்களாக இருக்கலாம், அல்லது இப்போ இசைக்கலைஞர்களாக இருக்கலாம், அவர்கள் எல்லோருமே அந்த மண் சார்ந்த ஒரு இயல்போடு தங்களுடைய கலைகளை நிகழ்த்துவதனால் அந்த கலைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கிறது, அந்த கலைகளும் வளர்ச்சி அடைகின்றன. ஆனால் இப்பொழுது கிராமப்புற பொருளாதாரமே ஒட்டுமொத்தமாக அழிந்து கொண்டிருக்கிற போது இந்த கலைகளும் அழிந்து போகின்றன, இந்த சிறு வணிகர்களும் அழிந்து போகிறார்கள். அந்த மண் சார்ந்து செய்யப்படுகிற சிறு சிறு பண்டங்கள், தானியங்கள் எல்லாமே அழிகின்றன. ஏனென்றால் இந்த சிறு வணிகர்கள் உதாரணமாக அவர்கள் ஒரு சிறு சிறு பட்சணங்களை செய்து விற்பார்கள், முறுக்கு போன்ற பொருட்களை செய்து விற்பார்கள், பல்வேறு விதமான தின்பண்டங்களை செய்து விற்பார்கள். அதெல்லாம் அந்த மண்ணிற்கே உரியவை, திருவிழா காலங்களில் செய்யப்படுகிறவை. ஆக இந்த கிராமப்புற திருவிழாக்கள் இன்று விவசாயத்தினுடைய அழிவின் காரணமாக பெருமளவிற்கு வீழ்ச்சியடைந்து வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படி பார்க்கிற போது எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு அரசுகள் 1000 கோடிகளை சலுகைகளாக வழங்குகின்றன. ஆனால் தமிழக அரசு போய் எல்லா விவசாயிகளுடைய கடன்களையும் தள்ளுபடி செய்ய மாட்டோம் என்று ஒரு உத்தரவை போய் உச்சநீதிமன்றத்திடம் பெற்றுக்கொண்டு வருகிறது. விவசாயத்தை நீங்கள் கைவிட்டு விட்டால் ஒட்டுமொத்த கிராம சமுதாயத்தையே நீங்கள் கைவிட்டு விட்டீர்கள் என்பதற்கான அர்த்தம் அது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அந்த துறையை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாம் காணவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம். விடியலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய விருந்தினர் பொருளாதாரத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவர். பொருளாதாரத்தில் என்ன ஆய்வு செய்கிறார், தற்போது மாணவர்களுக்கான மேல் படிப்பு மற்றும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றன, அவரை சந்தித்து அவருடன் பேசலாம். நாம் சந்திக்க இருக்கும் பொருளாதார ஆராய்ச்சியாளர் திரு கிஷோர் குமார் அவர்கள். வாருங்கள், அவரை சந்தித்து அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இது பொருளாதாரம் அப்படின்னாலே இன்றைக்கு மாணவர்களுக்கு ஐயோ பொருளாதாரமா என்று இருக்கக்கூடிய அளவில் இருக்குது.
நிறைய ஒரு பரந்துபட்ட விஷயம்தான் பொருளாதாரம். அதுல நீங்க என்ன மாதிரியான ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லுங்க. உங்களுடைய பொருளாதார ஆய்வுகள் இன்றைய சூழலுக்கு எப்படி பொருந்துகிறது அப்படின்னு சொல்லுங்க. நான் இன்னைக்கு இப்போ நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருளாதார ஆராய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாரும் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளுடைய சாதாரண மக்களினுடைய கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு அதே விஷயம்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அந்த ஒரு சாதாரண கண்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், அதை தாண்டி அதனுடைய ஆழத்திற்கு சென்று அதை விளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 20 ஆண்டுகளில் சென்னையினுடைய வளர்ச்சி என்பது மிக அபரிவிதமான வளர்ச்சி. சென்னை இன்னைக்கு ஒரு உலக நகரம் அப்படின்னு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சென்னைக்கு உங்கள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அதிகமான அந்நிய முதலீடுகள் வந்து சென்னைக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு. ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் வெறும் பொட்டல் காடாக இருந்த இடம் இன்னைக்கு வந்து பல அடுக்குமாடி குடியிருப்புகளும் நோக்கியா, ஹுண்டாய் இப்படி பல பன்னாட்டு நிறுவனங்களும் இன்னைக்கு உங்களுக்கு வந்து அங்கே வந்திருக்கு. அதே மாதிரி வந்து திருவான்மியூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் மகாபலிபுரம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து இன்றைக்கி பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது, பல பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்குது. சில நேரங்களில் நீங்கள் வந்து அந்த ரோட்டில் பயணிக்கிற பொழுது நீங்கள் சென்னையில் பயணிக்கிறீங்களா இல்லை வேற எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு வளர்ந்த நாட்டினுடைய இடங்களில் பயணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான சூழல் இருக்கும். ஆனால் இப்படி வந்துருக்கு. அதே நேரத்தில் சென்னை வந்து இன்றைக்கி வந்து ஒரு 8000 கிலோமீட்டர் சதுர அடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரமாக மாற்றுவதற்கான ப்ரப்போசல்ஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருக்குது. சென்னையினுடைய மாஸ்டர் பிளான்லேயும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரியான விஷயங்களே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வருகிற ஒரு நகரத்தில் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்காங்களா? அவங்களுடைய ஏற்றத்தாழ்வுகள் என்ன? இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதே ஸ்ரீபெரும்புத்தூர் இருக்கக்கூடிய இடங்களில், இதே OMR ரோட் ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒரு சாதாரண வாழ்க்கையை நடத்துவதற்கான வருவாய் கூட இல்லாத நிலையில் தான் இருக்காங்க. அதே நேரங்களில் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர மாவட்டங்களில் இருந்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலும் இன்றைக்கி நீங்கள் வடநாட்டிலேருந்து வரக்கூடிய மக்கள் தான் உங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டிடங்களையும் கட்டுறாங்க. ஏன் சென்னையில் கட்டிடம் கட்டுறதுக்கு உங்களுக்கு ஆட்கள் இல்லையா? எதுக்காக வடநாட்டிலேருந்து நீங்கள் வந்து ஆட்களை இங்கே இறக்குமதி செய்ய வேண்டியது இருக்குது? அப்போ இந்த மாதிரியான நுணுக்கமான விஷயங்களை நாம் ஆழ்ந்து படிக்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட தமிழக அமைச்சரவையிலிருந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 14,000 குடிசை மக்களை அகற்றுவதற்காக திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். கூடபாக்கத்தில் கொண்டு போய் அவங்க எல்லாரையும் சேர்க்கறது. இன்றைக்கி காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவர் சாயங்காலம் அவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வீடு கிடையாது. அந்த வீட்டை இடித்து தரைமட்டமாக்கி அவங்களை சென்னையை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வேலைகள் நடந்துகிட்ருக்கு. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு இப்போ அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்குது, பக்கத்திலேயே உங்களுக்கு குடிசைகள் இருக்குது, சென்னையை தாண்டி கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ சென்னையினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு சில பகுதி மக்களை மட்டும் சென்று சேர்கிறதா? இல்லை இன்னைக்கு சென்னையில் இந்த மாதிரியான பெருநகர வளர்ச்சிக்கு வந்ததுக்கப்புறமா ஷேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, சின்ன சின்ன வியாபாரங்கள் நடக்குது. அப்போ இந்த பெருநகர வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக ஏழை மக்களுக்கு லாபம் தரக்கூடியது இல்லை அப்படின்னு நம்மளால் சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் எல்லாரும் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நிச்சயமாக இந்த பெருநகர வளர்ச்சி ஒரு ஏற்றத்தாழ்வை கொண்டு வரக்கூடிய வளர்ச்சி தான். அப்போ இதை நம்ம தாண்டி எல்லாருக்கும் சேரக்கூடிய ஒரு வளர்ச்சியாக மாற்றணும்னா எப்படி மாற்ற முடியும்? அதுக்கான திட்டங்கள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறது தான் என்னோட ஆராய்ச்சியினுடைய விஷயமா இருக்கு. சரி, அதாவது இந்த ஆராய்ச்சி அப்படின்றத சுருக்கி பார்க்க முடியாது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஆய்வை நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் தான் பண்றீங்க. அதைத்தான் வந்து ஏன் இந்த மேற்படிப்பு என்பது இந்தியாவை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது, வெளிநாடுகளை பொறுத்தவரை எப்படி இருக்கிறது, அதை பற்றி சொல்லுங்க. முதல்ல ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் இங்கே தான் வந்து என்னுடைய ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்தேன். அதுக்கப்புறமா தான் வந்து நான் அமெரிக்காவுக்கு போயிருக்கேன். அங்கே நமக்கு இன்னும் அதிகமான வசதிகள் கிடைக்குது. நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு கொடுக்கக்கூடிய ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ நான் இந்த ஆராய்ச்சி பண்ணும்போது நானும் சாப்பிடணும், நானும் வீட்டில் இருக்கணும், நல்ல துணிமணிகள் போடணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சம்பளம் அப்படின்னு தேவைப்படுது இல்லையா? அப்போ ஒரு ஆராய்ச்சி என்கிறது வெறும் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை, அது ஒரு வேலை மாதிரி தான் உங்களுக்கு. அப்போ அதுக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படிங்கிறதுக்கான ஒரு
தேர்வு இருக்குது. நீங்கள் அந்த தேர்வு எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து 25,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து ஃபெலோஷிப் அப்படின்றத கொடுக்குறாங்க. அதுவும் பல ஆண்டுகளினுடைய போராட்டத்துக்கு அப்புறமா தான் அதை வந்து ஒரு 18,000 25,000 ரூபாய் மாற்றினாங்க. ஒரு 5 லட்சம் பேர் எழுதினாங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு 3,000 பேருக்கு தான் அந்த ஃபெலோஷிப் கிடைக்கும். அப்போ ஒரு 26 வயசில் 25 வயசில் அந்த ஃபெலோஷிப் இல்லாமல் ஒரு மாணவரால் இங்கே வந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. வெறும் ஒரு 8,000 ரூபாய் தான் அவங்க கொடுக்குறாங்க. இன்றைக்கி அதையும் தடுப்பதற்கான வேலைகள் வந்து நடந்துகிட்ருக்கு. 6 மாதத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டு இருந்த அந்த ஒரு தேர்வை இன்றைக்கி 1 வருஷத்துக்கு ஒரு தடவையாக மாற்றுறதுக்காக தற்போது இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அதை வந்து செஞ்சிகிட்டு இருக்கு. தொடர்ந்து கல்விக்கு அவங்க ஒதுக்கக்கூடிய நிதி அப்படிங்கிறது கம்மியாகிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு 1964 கோத்தாரி கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவினுடைய பட்ஜெட்டில் 10% ஜிடிபி அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 6% வந்து கல்விக்காக நிதி ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு 3% தாண்டி கூட நம்மளால் வந்து கல்விக்கு நிதி ஒதுக்க முடியல. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் மேற்படிப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லை, அப்படி ஒரு ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கான சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு கூடிய ஆராய்ச்சி மாணவர்கள் கிடையாது. நான் அந்த ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்பை நான் வந்து வாங்கியிருந்தாலும் நான் வாங்கியிருக்கேன் நான் இங்கே இருக்கும்போதே. ஆனால் நான் அமெரிக்கா போகும்போது எனக்கு அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் இன்னும் அதிகமாக இருக்குது. எனக்கு ஒரு புக்கு வேணும் அப்படின்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய லைப்ரரி இருக்குது, என்னுடைய நூலகம். அந்த நூலகத்தில் அந்த புத்தகம் இல்லாட்டி கூட அவங்க வந்து 3 நாளைக்குள்ளே எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருந்தாலும் 3லேருந்து 4 நாளைக்குள்ளே எனக்கு அந்த புத்தகத்தை தேடி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு நூலக வசதி என்பதெல்லாம் இன்றைக்கி கொண்டு வந்திருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அப்போ ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு தேவையான அத்துணை ஒரு சமூக பாதுகாப்பு கிடையாது. இன்றைக்கி ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வெறும் 8,000 ரூபாய் வைத்துக்கொண்டு 30 வயசு வரைக்கும் ஒரு ஆராய்ச்சியை நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஒரு புதிய விஷயத்தை ஒரு சமூகத்துக்கு சொல்லணும் அப்படிங்கிறப்ப நாம் ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது இல்லாமல் உங்களால் ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியாது. அப்போது ஒரு 5 வருஷமும் தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்ற ஒரு பயத்திலேயே தான் ஒரு ஆராய்ச்சி மாணவர் இருக்க வேண்டியது இருக்குது. முடிச்சுட்டோம் வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அச்சமும் வந்து நிறைய ஆராய்ச்சி மாணவர் இருக்குது. அப்படி ஒரு சூழல் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமநிலை அப்படிங்கிறது இங்கே கிடையாது அப்படின்றது என்னுடைய சில கல்லூரிகளில் சில பல்கலைக்கழகங்களில் சில உண்மையாகவே வந்து மிகவும் இந்த ஆராய்ச்சிக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட பல பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய நாடு தான் இந்திய நாடு. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அவர்களெல்லாம் வந்து தேர் மாதிரியே கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற கதைகள்லாம் நம்ம வந்து கேட்டிருக்கோம். ஆனாலும் நீங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் போய் பாருங்கள், இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி மாணவருக்கும் அவருடைய சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அவங்களுக்குமான ஒரு உறவு அப்படிங்கிறது ஒரு சமநிலையான உறவு கிடையாது பல இடங்கள். அப்போ அந்த சமநிலையான உறவு இல்லாத போது உங்களால் ஆராய்ச்சி ஒரு மிக சிறப்பான ஒரு ஆராய்ச்சியாக அதை கொண்டு போகிறதுல நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி வந்து உங்களுக்கு வந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய லேப் வசதிகள் மிகவும் குறைவாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் சயின்சஸில் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பலவிதமான லேப் வசதிகள் உங்களுக்கு தேவைப்படுது. அதே மாதிரி வந்து இப்போ சென்னை பெருநகர வளர்ச்சியை பற்றி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சென்னையில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் பேச வேண்டியது இருக்குது. அவங்கக்கிட்ட நான் வந்து இந்த கேள்விகளை கேட்க வேண்டியது இருக்குது. அதுக்கு உங்களுக்கு பேப்பர் வேணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு உங்களுக்கு அதற்கான சப்போர்ட் தேவைப்படுது, உங்களுக்கு ஒரு மானிட்டரி சப்போர்ட் தேவைப்படுது. அது மாதிரியான சப்போர்ட்டுகள் கூட இங்கே வந்து அது மாதிரியான விஷயங்கள் கூட இங்கே இல்லை அப்படிங்கிறது வந்து மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. அதை மாற்றணும் அப்படின்னா எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் அரசாங்கம் அதற்கான நிதியை ஒதுக்கணும், உயர்கல்விக்காக தனியாக நிதி ஒதுக்கணும். ஆனால் இன்றைக்கி அந்த வசதிகள் இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வந்து கல்விக்கான நிதியை 95% கம்மி பண்ணியிருக்காங்க. போன பட்ஜெட்டில் ஒதுக்குனதை விட இன்றைக்கி வந்து 95% கம்மி பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலம். அங்கேருந்து நம்ம வந்து ஆராய்ச்சி மாணவர்கள் வருவாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஒரு புதிய ஆராய்ச்சி அங்கேருந்து வரும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அப்போ தொடர்ந்து நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் வெறும் அண்டர் கிராஜுவேஷன் மட்டும் படிச்சுட்டு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலை எந்திரங்களாகத்தான் நாம் வந்து தயார்படுத்திகிட்டு இருக்கோம். அதை தாண்டி ஒரு புதிய விஷயத்தை சமூகத்துக்கு சொல்கிறதுக்காக ஒரு புதிய கண்டுபிடிப்பை மேற்கொள்வதற்கான ஒரு அறிவு மிக்க மாணவர்களை ஆராய்ச்சியாளர்களை நாம் வந்து உருவாக்குறதுல நமக்கு ஒரு மிகப்பெரிய சுணக்கம் இருக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். இந்தியாவை பொறுத்தவரை பட்டப்படிப்பை முடித்துவிட்டு பொறியியல் போன்ற மருத்துவம் இன்னும் பல படிப்புகளை முடித்துவிட்டு வெளிநாட்டிற்கு சென்று மேற்படிப்பு, இங்கேயும் கூட மேற்படிப்பு என்று இருந்தாலும்
ஒப்பீட்டளவில் மற்ற நாட்டு மாணவர்களை விட இந்திய மாணவர்கள் தான் வந்து புத்திசாலிகளாக இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். அதற்கான அடிப்படை காரணம் என்ன? உங்களுடைய குற்றச்சாட்டுகளும் உண்மையும் பொருந்தாத ஒரு நிலை கூட இருக்கிறதே, அதை பற்றி சொல்லுங்களேன். இது வந்து ரொம்ப நல்ல கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். நான் அங்கே பார்க்குற பொழுது கூட நீங்கள் வந்து என்னுடைய பல்கலைக்கழகத்திலே கூட அதிகமான கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகம். தமிழ்நாட்டிலேருந்து வந்து ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 150 இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் வந்து வராங்க. இப்போ அது மாதிரியான விஷயங்களில் நம்ம மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். நம்ம வந்து ஒரு பொறியியல் படிக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து சிறப்பாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி பொறியியல் ஆராய்ச்சிகள் எத்தனை பேர் பண்ணுறோம் அப்படின்றது தான் கேள்வி. வேலையை சார்ந்து இன்றைக்கி நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஆட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட எம்எஸ் அப்படிங்கிற ஒரு பட்டப்படிப்பை மேற்கொள்வதற்காக தான் அதிகமான மக்கள் வந்து போயிட்டுருக்காங்க. இப்போ பிஹெச்டிக்காக எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்ற கேள்வி இருக்குது. நீங்கள் இந்தியாவிலே கூட நீங்கள் வந்து ஒரு இளநிலை முடிச்சுட்டு அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் போகக்கூடிய ஆட்கள் பார்த்திங்கன்னா மிகவும் கம்மி, உடனடியாக வேலைக்கு போயிடுறாங்க. இப்போ போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு பிஹெச்டி வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப கம்மி. இப்போ நீங்கள் ஐஐடி எடுத்துக்கோங்க, ஐஏஎம் எடுத்துக்கோங்க, நீங்கள் படித்த உடனே ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. அப்போனா அப்போ மிகப்பெரிய நிறுவனங்கள் யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வந்து மிகவும் அறிவுமிக்க ஆட்கள் தான் எடுத்துக்கிறாங்க. அப்போ அந்த அறிவுமிக்க ஆட்கள் உங்களுக்கு ஆராய்ச்சிக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆராய்ச்சி எந்த அளவில் இருக்கும்? இப்போ ஏன் அவங்க ஆராய்ச்சிக்கு வரலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி நம்மக்கிட்ட இருக்குது. ஏன் அவங்க ஆராய்ச்சிக்கு வரலை அப்படின்னு சொன்னால் ஒரு வேலைக்கு போகிற ஆட்களுக்கும் ஆராய்ச்சி மாணவருக்குமான ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு சமூக அமைப்பு பாருங்களேன். நீங்கள் வந்து ஒரு 25 ஒரு 26 வயசு இருக்க ஆள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. என்னங்க நீங்கள் இன்னும் படிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இந்த சமூக அமைப்பே என்ன இருக்குன்னா வந்து ஒரு 23 வயசு ஆகிட்டா நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி 24 வயசில் 25 வயசில் கார் வாங்கிடணுன்ற ஒரு கட்டாயம் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி. ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கோம். நீங்கள் வந்து இன்றைக்கி இன்னும் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள் வந்து 1990 எத்தனை இருந்துச்சு, இப்போ எத்தனை இருக்குது? அதே 1990களில் தமிழ்நாட்டில் இருந்த கலைக்கல்லூரிகள் எத்தனை இருந்துச்சு, இன்றைக்கி எத்தனை கலைக்கல்லூரிகள் இருக்குது? இது ரெண்டுத்துக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது உங்களுக்கு. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து சோசியாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டப்படிப்பு. நீங்கள் சென்னை கல்வி நகரம், சென்னை ஒரு மிகப்பெரிய கல்வி நகரம், ஒரு மிகவும் பழமையான மிகவும் பிரபலமான பல கல்லூரிகளை வந்து வச்சுருக்கோம். பிரசிடென்சி காலேஜ், பிரசிடென்சியில் தான் உங்களுக்கு வந்து நோபல் பரிசு வெல்லக்கூடிய அளவுக்கான ஆராய்ச்சிகள் உருவாக்குனது பிரசிடென்சி காலேஜ். இன்றைக்கி பிரசிடென்சி காலேஜில் அப்படிப்பட்ட எத்தனை ஆராய்ச்சிகள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து தேடி பார்க்க வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கீழடி ஆராய்ச்சி இருக்குது. அப்போ ஒரு கீழடி ஆராய்ச்சியை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்டால், ஒரு வரலாறு படிக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டாரியனால் தான் வந்து அதை வந்து நுணுக்கமாக பேச முடியும். இன்றைக்கி நம்மளுடைய மாணவர்கள் 12வது முடிச்சதுக்கப்புறமா எத்தனை பேர் வந்து விருப்பத்துடன் ஹிஸ்ட்ரியை தேர்ந்தெடுக்கிறாங்க? எத்தனை பேர் வந்து விருப்பத்துடன் வந்து உங்களுக்கு வந்து எக்கனாமிக்ஸோ இல்லை சோஷியாலஜி, ஆந்த்ரோபாலஜி இது மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க? மிகவும் குறைவு. இது குறைவதற்கான காரணம் மாணவர்களா அப்படின்னா கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயங்களில் மாணவர்கள் இன்றைக்கி பரந்துபட்ட விஷயங்களை செய்வதற்கு மாணவர்கள் தயாராக தாங்க இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சமூக கட்டமைப்பு உங்களுக்கு இருக்குது. 12வதுல 1200க்கு 1150 மார்க்குக்கு மேலே எடுத்துட்டா அவர் வந்து பொறியியல் இல்லாமல் வேறு எதாவது எடுத்தார் அப்படின்னு சொன்னால் அவர் மிகப்பெரிய ஒரு கொலை குற்றம் செஞ்ச மாதிரி தான் பார்ப்பாங்க அவரை. ஆனால் அதே ஒரு மாணவர் வந்து ஒரு மிக அற்புதமான தமிழகத்தை பற்றிய ஒரு சமூக விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மாணவராக மாற முடியும். பல புதிய விஷயங்களை சொல்ல முடியும். அதே நேரத்தில் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் கல்வி சூழலில் வெறும் ஒரு குதிரைக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி தான் வந்து படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் M1 M3 அப்படி இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கக்கூடிய மக்கள், இல்லாட்டி வந்து 12ஆம் வகுப்பில் படிக்கக்கூடிய மக்கள், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய இலக்கியங்கள் எல்லாமும் நம்ம படிக்க தவறிட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்குது. அப்போ இதையெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது, நான் எதுக்காக உங்கள் கேள்வியிலேருந்து கொஞ்சம் டைக்ரஸ் ஆகி கூட நான் பதில் சொல்லியிருக்கலாம். அப்போ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுமிக்க மக்கள் இருக்காங்க. ஆனால் அவங்க எதற்காக எங்கே போகிறாங்க, அவங்க சமூகத்திற்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்க தவறுறோம். நாம் என்ன கேள்வி கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்து எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, நீங்கள் கூகுளில் வேலை பார்க்குறீங்களா, சிடிஎஸில் வேலை பார்க்குறீங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்குறோம். ஆனால் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க,
நீங்கள் படித்த விஷயத்துலேருந்து சமூகத்தை பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, சமூகத்துக்கு புதுசாக என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்குறோமா? அப்படிங்கிற கேள்வியை நாம் கேட்குறது கிடையாது. ஏன் கேட்குறது கிடையாது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு கல்வி சூழலும் சமூக அமைப்பும் ஒரு தனி மனித பொருளாதார பாதுகாப்பை அதை மட்டுமே பேசிகிட்டு இருக்கு. ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு புதிய விஷயத்தை கொடுக்கும்போது தனி மனித பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்புன்றது தானாக வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அதை பற்றி நம்ம பேசுவதற்கு தயாராக இல்லை. அதை பற்றி ஏன் பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பித்தது அங்கேருந்து ஆரம்பித்தேன். 1990 இன்னி வரைக்கும் ஏன் இத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி வந்திருக்கு, ஏன் கம்மியான கலைக்கல்லூரி வந்திருக்கு? காரணம் என்ன? 1990க்கு அப்புறமா இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படி தான் இருந்திருக்கு. இன்றைக்கி இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரிக்கு வரதுக்கு முன்னாடி டிப்ளமா காலேஜஸ் தான் அதிகமாக வந்துச்சு, ஐடிஐ அதிகமாக வந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி இருந்த முதலாளிகள், அன்றைக்கி இருந்த தொழிற்சாலைகளுக்கு உங்களுக்கு அவங்க தான் தேவைப்பட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பிபிஓ இது போன்ற கம்பெனிகள் வரும்போது அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு பொறியியல் படித்த ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அப்போ தொடர்ந்து நம்முடைய கல்வி என்ன பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், முதலாளிகளுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய வேலையாட்களை தயார் பண்ணிகிட்டு இருக்கு. சரி, கல்வி முதலாளிகளுக்கு தேவையான வேலையாட்களை தயார் செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்க. ஆனா கல்வியின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய பார்வை என்ன என்பதை பார்க்கணும். நீங்க சமூகத்திற்கு என்ன செய்தார்கள், அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்ற கேள்வி எழுப்புகிறீர்கள். ஆனால் இந்த படிப்பை படித்தால் என்ன வேலை கிடைக்கும், அதில் என்ன ஊதியம் கிடைக்கும், அதுதான் மக்களுடைய பார்வை. இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு சொல்லுங்க. நீங்க இப்போ செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆய்வு, இந்த ஆய்வின் மூலமா நீங்க எதை அடைய முடியும்னு நினைக்கிறீங்க? என்ன மாதிரியான மேற்படிப்புகள்லாம் இன்றைக்கு மாணவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. இதுவும் ஒரு ரொம்பவும் நல்ல கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். இதை ஒருவேளை நாம் போயிட்டு பொருளாதாரம் படிச்சுட்டா நமக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ, ஒருவேளை நம்ம வரலாறு படிச்சுட்டா நமக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் உண்மை கிடையாது. இன்றைக்கி ஒரு பொருளாதார ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவர் கல்லூரிகளில் பேராசிரியர் போகலான்றது எல்லாருக்குமே தெரியும். யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸில் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு சோஷியாலஜி படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருக்கார் அப்படின்னு சொன்னால், அவரால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு பழங்குடியின மக்களுக்கு அரசாங்கம், ஒரு பழங்குடியின மக்களோ மலையக மக்களோ அவங்களுக்கு அரசாங்கம் ஒரு சமூக நல திட்டத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், அந்த திட்டம் அவங்களுக்கு எந்த அளவுக்கு போய் சேரும், இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு திட்டம் தேவை அப்படிங்கிறத ஒரு ஆந்த்ரோபாலஜி படித்த ஒரு ஆளோ சோஷியாலஜி படித்த ஒரு ஆளாவால் மட்டும்தான் சொல்ல முடியும். இன்றைக்கி யுனைடெட் நேஷன்ஸ் மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ், இன்னும் பல இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ்லேருந்து இந்த மாதிரியான ஆட்களை அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு பல்லாயிரம் கோடி செலவுகள் செஞ்சு இந்திய மக்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஃபோர்ட் ஃபவுண்டேஷன், யுனைடெட் நேஷன்ஸ், மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன், இவங்க எல்லாரும் தயாராக இருக்காங்க, செலவு பண்ணிகிட்ருக்காங்க. மெலிண்டா கேட்ஸ் ஃபவுண்டேஷன் எனக்கு தெரிஞ்சு 5 கோடி ரூபாய் செலவில் உங்களுக்கு வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மைக்ரண்ட் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களில் இவங்க போய் சேர முடியும். அப்போ இந்த மாதிரி சேரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு முதல்ல படிக்கணும். நீங்கள் இன்றைக்கி எடுத்து பாருங்கள், ஐஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்சஸ் அப்படின்ற ஒரு இன்டெகிரேட்டட் 5 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்குது. நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் படித்தேன். ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகம், ஹைதராபாத் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அங்கே இன்டெகிரேட்டட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்குவிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், அதே மாதிரி சயின்சஸில் நிறையா ஹிஸ்ட்ரி, 5 வருஷம் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு, இன்டெகிரேட்டட் மாஸ்டர்ஸ், பேச்சுலர்ஸ் ப்ளஸ் மாஸ்டர்ஸ். அதே மாதிரி இன்றைக்கி அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் விப்ரோவனுடைய தலைவர் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. இப்படி பல கல்வி நிறுவனங்கள் உங்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஆர்ட்ஸ் எஜுகேஷனை கொடுத்துட்ருக்காங்க. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எஜுகேஷன் இங்கே படிக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாம் வேலை கிடச்சிருக்கு. ஆனால் நீங்கள் இந்த எல்லா இடங்கள்லையும் குறிப்பாக தமிழகத்துலேருந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு எடுத்து பாருங்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ஐஐடி மெட்ராஸில் எத்தனை தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் நான் சொல்லக்கூடிய இந்த இன்டெகிரேட்டட் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸில் மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு எடுத்து பாருங்கள். ஹைதராபாத் பல்கலைக்கழகத்துலையோ அசிம் பிரேம்ஜி யூனிவர்சிட்டிலையோ எத்தனை பேர் படிக்கிறாங்க எடுத்து பாருங்கள். இன்றைக்கி மீடியா ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசம் இங்கே இருக்குது. ஏஷியன் காலேஜ் ஆஃப் ஜேர்னலிசமில் எத்தனை பேர் தமிழ்நாட்டிலேருந்து படிக்கிறாங்கன்ற தெரியல, ஆனால் கம்மியாக படிக்கிறாங்க அப்படின்றது தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் அந்த விஷயம். இப்போ ஏன் நம்ம அங்கெல்லாம் படிக்கல?
அங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்குது. அங்கே படித்தவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து வேலை இல்லாமலாம் இல்லை. எல்லாரும் பல தொண்டு நிறுவனங்கள்லையோ அல்லது ஆராய்ச்சியிலையோ இல்லை அதையெல்லாம் படிச்சுட்டும் வந்து கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை பார்க்குறவங்களும் இருக்காங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம தேடி போகிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லி மத்திய பல்கலைக்கழகத்தில் உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய தரமான ஆர்ட்ஸ் அண்ட் சோஷியாலஜி, ஹிஸ்ட்ரி மாதிரியான எக்கனாமிக்ஸ் உட்பட அங்கேக்கும் இங்கே நம்ம கொடுக்கறதுக்குமான கல்வித்தரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்றது தான் என்னுடைய பார்வை. நான் இங்கே படிச்சுட்டு போனதுக்கப்புறமா நான் பார்க்கக்கூடிய பார்வை. ஆனால் நான் இங்கே எல்லாரும் பொறியியல் படிக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க. நீங்கள் ஆந்திராவில் வந்து மற்ற இடங்களில் தமிழ்நாட்டுக்கு தான் பொறியியல் படிக்கிறதுக்காக வராங்க. ஆமாம், அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக நாம் ஒரு ஸ்ட்ரீம் லைனில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது தெளிவாக தெரியுது. அங்கேருந்து நம்ம மாற வேண்டிய அவசியம் இருக்குது. 2008 வந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் கிரைசிஸ் வந்ததுக்கப்புறமாக இன்றைக்கி நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்கி H1B விசாக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பயந்துட்டுருக்காங்க. இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு வெறும் நீங்கள் பொறியியலை நோக்கி மட்டுமே போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இது மாதிரி பயந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். ஒரு நம்மளுடைய செல்ஃப் அட்டானமியாக நாம் வந்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாம் சமூக அறிவியலை சார்ந்த படிப்புகளை அதிகமாக படிக்கணும் அப்படிங்கிறதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. சரி, இப்போது சமூக அறிவியல் சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது போன்ற ஆராய்ச்சி படிப்புகள் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கிடைக்கின்றன என்று பார்க்க வேண்டும். நம்ம வந்து சாதிய கட்டமைப்பில் வந்து சிக்கிக்கொண்ட ஒரு சமூகம். இதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட சாதிகளுக்கு மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வாழ்க்கையில் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து நம்ம விமர்சனங்களை வைக்கிறோம். மேற்படிப்பு வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக கிடைக்கிறதா? அதை பற்றி சொல்லுங்கள். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கட்டாயமாக கிடையாது. நான் படித்த ஹைதராபாத் பல்கலைக்கழகத்தில் தான் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பாக மத்தியில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தலித்துகள் மீதான தாக்குதல் உயர்கல்வி நிறுவனங்கள் நடந்துகிட்ருக்கு. ரோஹித் துமிலா அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பெயர். ரோஹித் துமிலா அப்படின்னு சொன்னால் அவர் என்னுடைய நண்பராகவும் இருந்தார். என்னோட ஜூனியர். அவர் படிக்கும்போது மிகவும் புத்திசாலியான ஒரு மாணவர். இன்ஃபேக்ட் சயின்ஸஸை விட்டுட்டு சோஷியாலஜியில் ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் அவருடைய ஆராய்ச்சி மேற்கொண்டு இருந்தார். அப்போ தலித்துகள் வந்து உங்களுக்கு ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்திலையோ அல்லது இன்னும் வேறு சில மத்திய பல்கலைக்கழகங்களே வரும்போது கூட உங்களுக்கு மிக அதிகமான சாதிய வன்கொடுமைகள் இருக்குது அப்படின்றத நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கடந்த 10 வருடங்களில் தொடர்ந்து வந்து உங்களுக்கு மிக முக்கியமாக அறிவியல் சார்ந்த படிப்புகள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இன்னும் அதிகமாக இருக்குது. சமூக அறிவியலை தாண்டி அறிவியல் சார்ந்த படிப்புகளில் வந்து உங்களுக்கு வந்து அதுதான் இப்போ ஒரு சமூக அறிவியல் படிக்கிற பொழுது அந்த மாணவருக்கும் சரி அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஒரு சில அளவுக்காக சாதிய கட்டமைப்புகள் தெரியுது. அதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏன் உடைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று, ஏன் உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு தெரியுது. அதனால் அங்கே கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. ஆனால் நீங்கள் அதே வந்து சயின்சஸில் அறிவியலில் பார்த்தீங்கன்னா அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் கூட சாதிய கட்டமைப்பை ஏன் உடைக்கணும்னு தெரியல, சில நேரங்களில் உடைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களுக்கும் வந்து இது இப்படி தான், நாம் இதை தாண்டி இதை எதிர்த்து போராடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து கிடைக்கிறது சமூக அறிவியலோட அறிவியலில் கம்மி, அறிவியல் சார்ந்த படிப்புகளில். அப்போ அதை நம்ம வந்து வளர்க்க வேண்டியது இருக்குது. அதே ஒரு போராட்டமாக தான் நடத்த வேண்டியது இருக்குது. நான் அதுதான் சொன்னேன், இன்றைக்கி வந்து அதற்கான நிதி ஒதுக்கீடு எந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் அதை வந்து உயர்கல்வி சார்ந்த விஷயமாக மட்டும் நான் அதை பார்க்கல. நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 12வது வரைக்கும் படித்த ஒரு தலித் மாணவர் இருக்கார். அதே மாதிரி வேறு சில சாதியை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க. அவங்க உயர்கல்விக்கு போகிறப்ப உங்களுக்கு இவருக்கு என்ன மாதிரியான ஒரு கல்வி கிடச்சிருக்கு, இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கல்வி கிடச்சிருக்கு. அப்போ இது உயர்கல்விக்கு போகும்போது அப்போ வந்து அவங்க 2 பேருக்குமான வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த வித்தியாசத்தை அந்த ஏற்றத்தாழ்வை நம்ம குறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை எப்போ குறைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்காக தனியாக ஃபண்டிங் ஒதுக்கி அதுக்காக வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா வசதிகளையும் கொடுத்து நீங்கள் வந்து அதை பள்ளிக்கல்வியிலேருந்தே கொண்டு வந்தால் தான் அந்த ஏற்றத்தாழ்வை நீங்கள் உயர்கல்வியில் வந்து குறைக்க முடியும். அப்போ தான் வந்து உயர்கல்வியில் இருக்கக்கூடிய இந்த சாதிய கொடுமைகளை நீங்கள் வந்து அகற்ற முடியும். இன்றைக்கி சிறப்பு உட்கூறு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்குது. SC/STக்காக செலவு பண்ண வேண்டிய பணம். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்திலையும் அந்த பணம் திரும்ப தான் கொடுக்கப்படுது. இங்கே
ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்த கிறிஸ்துதாஸ் காந்தி அவர்கள் கேட்டீங்க அப்படின்னா அவர்கள் வைத்து சிறப்பு மாநாடுகள்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தொடர்ந்து சிறப்பு உட்குறு திட்டத்தை பற்றி இடதுசாரிகளும் தலித் ஆக்டிவிஸ்டும் தலித் கட்சிகளும் கிறிஸ்துதாஸ் காந்தி மாதிரியான ஐஏஎஸ் அதிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்றைக்கும் எடுத்து பாருங்கள், சிறப்பு உட்குறு திட்டத்துக்கான செலவுகள் செய்யப்பட்டதே கிடையாது. அது ஒன்று வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வேறு ஏதாவது ஒரு திட்டத்துக்கு கொடுத்துட்றாங்க, இல்லை அதை அப்படியே வச்சுருந்து திரும்பி கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், நாங்கள் எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ண மாட்டோம் அப்படின்றது உங்களுக்கு உயர்கல்வியில் உங்களுக்கு இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை நம்ம ஒரு போராட்டத்தின் மூலியமாக தான் கொண்டு வர முடியும். அந்த போராட்டம் வரணும் அப்படின்னா அது சமூக அறிவியல் சார்ந்த படிப்புகளை நாம் அதிகமாக கொண்டு போகும்போது தான் அதுவும் வரும் அப்படின்றத நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா, அதாவது எந்த படிப்பை படித்தாலும் வேலை கிடைக்கும், ஆனால் அதையே இன்னும் மேற்படிப்பு இன்னும் சிறப்பாக படிக்கும் பொழுது சமூகம் சார்ந்த பார்வை இன்னும் விரிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுதான் நாம் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வதற்கான ஒரு சரியான நகர்வாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அரசாங்கத்தை பொறுத்தவரை கல்விக்காக ஒதுக்கக்கூடிய தொகையும் இன்னும் நிறைய ஒதுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு புரிதலுடன் கூடிய ஒரு சமூகம் உருவாகும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களை போன்ற ஒரு இளைஞர் இதை சொல்லும்போது இன்னுமே இந்த கருத்துக்கள் வலுப்பெறுகின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நாம் அறிந்திருக்க வேண்டிய பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபை வீரபாண்டியன் அவர்கள். நம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, தேவாரம், திருவாசகம், ஆழ்வார்களின் பாசுரங்கள் இவைகளை படிக்கவில்லை என்றால் தமிழின் இனிமை தெரியாமல் போய்விடும் என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசனே ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். தமிழ் மிக எளிமையாக அழகாக கையாளப்பட்டிருக்கிற இந்த நூல்களில் வாழ்வின் தத்துவங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. கடவுளை, பக்தியை மையமாக வைத்து சொல்லப்பட்டிருந்தாலும் அதனை தாண்டி வாழ்க்கை பற்றிய புரிதலை இந்த இலக்கியங்கள் ஏற்படுத்துகின்றன என்பதையும் நாம் ஏற்க வேண்டும். குறிப்பாக திருவாசகத்தை வள்ளலார் போன்றவர்களே மிக வியந்து வியந்து பாராட்டுவார்கள். திருவாசகத்தை படிக்கிற போதுதான் அந்த தமிழும் அதில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செய்திகளின் முறைமையும் அதனை ஏன் வள்ளலார் போன்றவர்கள் அவ்வளவு பாராட்டினார்கள் என்பது நமக்கு புரியும். மறைந்த தமிழறிஞர் வாசுப்பா மாணிக்கனார் கூட திருக்குறளுக்கு இணையாக திருவாசகத்தை தொடர்ந்து என் ஆசிரியராக அவர் இருந்தவர் வகுப்பறைகளில் சொல்லுவார். எனவே திருவாசகத்தில் அப்படி தமிழின் இனிமையும் பொருளின் ஆழமும் பல இடங்களில் நிறைந்திருக்கின்றன. திருச்சாழல் என்னும் ஒரு பகுதியில் ஒரு கேள்வியை திரும்ப திரும்ப அடுத்தடுத்த பாடல்களில் மாணிக்கவாசகர் அந்த திருவாசகத்தில் எழுப்புவார். ஏன் சிவபெருமான் இப்படி இருக்கிறார்? எப்போது பார்த்தாலும் ஒரு புலி தோலை இடைக்கு அசைத்திருக்கிறார். வெந்நீர் சுடுகாட்டு நீற்றை எடுத்து நெற்றியிலே பூசி கொண்டிருக்கிறார். ஏன் சிவபெருமான் இப்படி இருக்கிறார் என்று ஒரு பெண் இன்னொரு தோழியிடம் கேட்பது போலவும் அதற்கு அவள் விடை சொல்லுவது போலவும் அந்த பாடல்கள் அமைந்திருக்கும். கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லாடை தாயுமிலி தந்தையிலி தான் தனியன். எப்படி நிற்கிறார் சிவபெருமான் என்றால் அவருக்கு சுடுகாடு தான் கோயிலாக இருக்கிறது. கோயில் சுடுகாடு, கொல் புலித்தோல் நல்ல ஆடை, கொல்லுகிற கடுமையான புலியினுடைய தோல் அவருக்கு நல்ல ஆடையாக இருக்கிறது. அவருக்கு தாய் இருக்கிறாரா தந்தை இருக்கிறாரா என்று கேட்டால் இல்லை, யாரும் இல்லை, தான் தனியன். இப்படி ஒரு பாட்டிலே சொல்லி ஏன் இவர் இப்படி இருக்கிறார் என்று ஒரு கேள்வி வரும். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் அம்பரத்தோல் அம்பரமாம் புள்ளி தோல் ஆலாலம் ஆரமுதம் அவருக்கு ஆரமுதம் அவருக்கு புள்ளித்தோல், அதாவது புள்ளி புள்ளியாக இருக்கிற புலியின் தோல் இருக்கிறதே அதுதான் அவருக்கு அம்பரம் ஆடையாக இருக்கிறது. அவருக்கு எது உணவு என்றால் பால் சோறை நெய் சோற்றை அவர் விரும்பி உண்ணவில்லை, நஞ்சை உணவாக உண்டிருக்கிறார். ஆலாலம் ஆரமுதம். அந்த புராண கதையின்படி அந்த கடலை திருப்பார்கடலை கடைந்த போது வந்த அந்த நஞ்சினை சிவபெருமான் தானே வாங்கி உண்டு அது இடையிலேயே நிறுத்தப்பட்டு அந்த தொண்டையிலேயே அது நீளமாக பதிந்து கிடக்கிற காரணத்தால் அவருக்கு நீலகண்டர் என்று பெயர் என்றெல்லாம் புராணங்கள் சொல்லும். எனவே ஆலாலம் ஆரமுதம், நஞ்சு அவருக்கு அமுதமாக இருக்கிறது.
இப்படி பல கேள்விகளை அவர் கேட்டுக்கொண்டே வந்து, எதனால் இப்படி ஒரு நல்ல ஆடை உடுத்தி கொண்டால் என்ன, ஏன் சிவபெருமான் இப்படி நிற்கிறார் என்று அந்த பாடல்கள் கேள்வி எழுப்பப்பட்டு அதற்கு பல விடைகள் சொன்னாலும் ஒரு பாட்டில் வருகிற ஒற்றை வரியில் இருக்கிற ஒரு விடை வாழ்க்கையை நமக்கு உணர்த்துவதாக இருக்கிறது. சைவ இலக்கியங்களுக்கும் வைணவ இலக்கியங்களுக்கும் அடிப்படையில் ஒரு வேறுபாட்டை நாம் பார்க்கலாம். சைவ இலக்கியங்கள் நிலையாமையை திரும்ப திரும்ப சொல்லும். வைணவ இலக்கியங்களோ வாழ்வின் மகிழ்வை சொல்லும். நீங்கள் இரண்டு மதங்களின் கடவுளர்களையும் பார்த்தால் அவர்கள் உருவாக்கப்பட்டிருக்கிற விதத்தை பார்த்தாலே அந்த வேறுபாடு நமக்கு தோன்றும். நாம் இவ்வளவு நேரம் அந்த திருச்சாளலில் பார்த்தது போல சிவபெருமானினுடைய தோற்றம் சுடுகாட்டு நீரை அணிந்ததாக இருக்கிறது, புலியின் தோலை உடுத்தியதாக இருக்கிறது. அவருடைய கோலமே ஒரு அழகு செய்யப்பட்டதாக இல்லை. ஆனால் வைணவர்கள் தங்களின் தெய்வம் என்று கருதுகிற திருமாலினுடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்தால் பட்டு ஆடை, அவர் விரல்களிலே இருக்கிற உயர்ந்த மோதிரம், அவர் படுத்திருக்கிற விதம், கடல் அலையில் பாம்பு அணையில் அவர் படுத்திருக்கிறார். அவர் படுத்திருக்கிற விதமே அது மேலும் கீழுமாக மெத்தை என்பதே அப்படி அமிழ்ந்து எழுந்தால் சுகமாக இருக்கிறது என்றால் அவர் படுத்திருக்கிற கடல் அதனை விட அடிக்கடி அமிழ்ந்து எழுகிறது. மேலும் கீழுமாக ஒரு ஊஞ்சல் போல கீழும் முன்னும் பின்னுமாக ஊஞ்சல் போல அலையவும் செய்கிறது. காலடியிலே அமர்ந்து அவருடைய மனைவி காலை அமுத்தி கொண்டிருக்கிறாள். கையிலே இருக்கிற மோதிரம் எங்கேயோ இருந்து வருகிற அந்த பச்சை மரகதம் ஒரு இரவு நேரத்து விளக்கை போல ஒளியை தருகிறது. நாரதரினுடைய பாட்டு எப்போதும் தொலைவில் இருந்து அவர் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு சுகமான அனுபவம். ஏன் சைவம் இப்படி நிலையற்ற தன்மையை காட்டுகிறது, எதனால் வைணவம் இவ்வளவு சுகமான ஒரு அனுபவத்தை காட்டுகிறது என்கிற கேள்விக்கு மதம் சமயம் சார்ந்த ஆய்வாளர்கள் மட்டுமின்றி வாழ்வியல் சார்ந்த ஆய்வாளர்களும் ஒரு செய்தியை குறிப்பிடுவார்கள். வேறு ஒன்றுமல்ல, சைவம் இந்த உலகம் நிலையாதது, எனவே ஆணவம் கொள்ளாதே என்று சொல்லுகிறது. வைணவம் நிலையற்றது என்பது உண்மைதான், எனவே வாழும் வரை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிடு என்று அறிவுறுத்துகிறது என கூறுவார்கள். ஆகையினாலே தான் திருவாசகத்திலே மாணிக்கவாசகர் அவரினுடைய சிவபெருமானினுடைய தோற்றத்தை எல்லாம் விளக்கி காட்டி அதனை கேள்விகளாக வைத்து அந்த கேள்விக்கு இறுதியாக ஒரு பாட்டில் ஒற்றை வரியில் ஒரு விடை அமைந்திருக்கிறது. தன் பெருமை தானறியான் என்று அது சொல்லும். ஏன் அப்படி இருக்கிறான் என்றால், தன் பெருமையை தான் அறியாதவனாக சிவபெருமான் இருக்கிற காரணத்தாலே தான் இத்தனை உலகை படைத்ததற்கு பிறகும் கூட ஆணவமற்றவனாக இருக்கிறான். மதம் சார்ந்த பார்வையில் இந்த உலகம் கடவுளால் படைக்கப்பட்டது. அறிவியல் சார்ந்த பார்வை அதனை ஏற்கவில்லை. ஆனால் அறிவியலுக்கும் மதத்திற்கும் அடிப்படையிலான வேறுபாடு ஒரு புறம் இருக்க, கடவுளால் படைக்கப்பட்டது இந்த உலகம் என்று நம்புகிற அந்த சமயத்தினர் கூட சொல்லுகிற செய்தி என்ன என்றால், இந்த உலகத்தையே தான் படைத்தோம் என்று அறியாமல் தன் பெருமை தான் அறியான் என்று அப்படி இருக்கிற காரணத்தாலே தான் இவ்வளவு எளிமையாக சிவபெருமானால் இருக்க முடிகிறது என்று திருவாசகம் சொல்லுகிறது. அது மட்டுமல்லாமல் உயர்ந்தவர்கள், குணத்தால் உயர்ந்தவர்கள், அறிவால் உயர்ந்தவர்கள், தோற்றத்தால் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து உலகம் அவர்களை மதிப்பதில்லை. நீங்கள் அறிவார்ந்தவர்களாக இருந்தால் உங்கள் தோற்றத்தை தாண்டி உங்களை உலகம் மதிக்கும் என்கிற வாழ்வியல் உண்மையும் அதில் அடங்கி இருக்கிறது. எனவே சிவபெருமான் என்கிற கடவுள் என்கிற ஒரு உருவத்தை வைத்துக்கொண்டு இந்த பாடல்கள் சொல்லப்பட்டாலும் மனிதர்களுக்கு அது சொல்லுகிற செய்தி என்ன என்றால், உங்கள் பெருமையை எப்போதும் மூளையில் தேக்கி வைத்து கொண்டே இருக்காதீர்கள். உங்கள் பெருமையை நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் ஆடம்பரமாக ஆரவாரமாக உங்கள் வாழ்க்கை தொடரும். பிறரால் மதிக்கப்படாமல் வெறுக்கப்படுகிறவராக நீங்கள் ஆவீர்கள். தம் பெருமை தான் அறியாமல் இருக்கிற அந்த எளிமைதான் வாழ்வின் உயரம். அதுதான் கடவுள் உங்களுக்கு அறிவுறுத்துகிறார் என்று திருவாசகத்தின் மூலம் இந்த செய்தியை மாணிக்கவாசகர் மனிதர்களுக்கு சொல்லுகிறார் என்பதுதான் அடிப்படையான செய்தி. பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆலோசனை நேரத்தில் இப்பொழுது நாம் காணவிருப்பது வணிகம் பகுதி.
இதுக்கு முன்னாடி வந்திருந்த இது வரைக்கும் வந்த வாரங்களில் பார்த்திங்கன்னா எப்படி தொழில் தொடங்கணும், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வாங்கணும், என்ன மாதிரி லைசன்ஸ் வாங்கணும், எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம், அப்புறம் தொழிலில் பிரச்சனைகள் வந்ததுன்னா எப்படி அணுகுமுறை பண்ணலாம், என்ன மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம இது வரைக்கும் பல மாதங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கொஞ்சம் வாரங்களாக எப்படி கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குங்கிறத பார்த்தணும். அதேமாதிரி ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸை எப்படி அணுகலாங்கிறத வந்து போன வாரத்தில் நம்ம பேசினோம். ஒரு பிஸ்னஸை எப்படி அணுகலாங்கிறது தான் மெயினாக வந்து நம்ம பேசியிருக்கோம். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பேசியிருக்கோம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் தொழில் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த தொழிலில் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வருது, இல்லை அந்த தொழிலை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் வருது. அப்படிங்கிறத என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். அதேமாதிரி இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து கரண்ட் சிச்சுவேஷன் வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப வீக்காக இருக்கிறதுனாலையும், அதாவது எப்போதுமே வந்து பர்மனெண்ட்டாக ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டுங்கிறது வீக்காக இருக்கவே முடியாது. ஸ்டாக் மார்க்கெட், ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆவரேஜ் க்ரோத் வந்து 20% இல்லை 24% போதும் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இருக்கிற நிலைமை வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷனில் இருக்குது. ரெண்டாவது கொஞ்சம் ஓவரான ப்ரைஸில் இருந்ததுனாலையும் அதிகப்படியான ட்ரேடிங் நடந்ததுனாலையும் ரியல் எஸ்டேட்டில் இந்த ப்ரைஸ் வந்து நமக்கு கரெக்டாக வந்து நமக்கு வந்து கிடைக்கல. அதாவது அதிகப்படியான ப்ரைஸில் இருந்தது, யாராலையும் அதிகப்படியாக வாங்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா தொழில் நடத்துகிறவங்க வந்து ஒரு 80% 90% பீப்புள் பார்த்திங்கன்னா நம்ம ரியல் எஸ்டேட்டோட ப்ரைஸை வச்சு தான் அவங்க வந்து பாரோயிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பாரோயிங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் கட்டியிருப்பாங்க. அதாவது வந்து ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஃபார்முலா எப்படி பண்ணணும் அப்படின்னா, தொழில் தொடங்கும்போது இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஃபைனான்ஸ் வாங்கும்போது இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டின்னா நம்ம வந்து 1 கோடி ரூபா கொடுத்து ஒரு கடன் வாங்குகிறோம், பேங்க்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் வந்து 14 லட்ச ரூபா வட்டி கட்டணும். இந்த 14 லட்ச ரூபா வட்டி கட்டணுன்னா, அந்த பேங்க்குக்கு வட்டி கட்டணுன்னா நீங்கள் வந்து ஒரு 22 லட்சம் 23 லட்சமாவது சம்பாதிச்சாகணும். அப்போ தான் உங்களோட கையில் நிற்கும், எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் சர்வீசிங் கெப்பாசிட்டி நீங்கள் வந்து உங்களோட தொழிலில் வருமானமே 3 லட்சம் தான் வருது. ஆனால் ஒரு 3 வருஷம் கழிச்சு கொஞ்சம் வருது அப்படின்னா ஆவரேஜில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். சப்போஸ் ஃபஸ்ட் இயர் 3 lakhs வருது, செகண்ட் இயர் 9 lakhs வருது, 3ஆவது வருஷம் 25 வருது, 4ஆவது வருஷம் 55 வருது அப்படின்னிங்கன்னா ஓகே. அப்படி இல்லாமல் க்ரோத்தே எவ்ரி இயர் 10-15%, 10% 15% தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட லாபம் ஒரு வருஷத்துக்கு உண்டான கிராஸ் ப்ராஃபிட்டு 8 லட்சம் தான் வந்துச்சுன்னா 1 கோடி ரூபா கொடுத்து கடன் வாங்கும்போது என்ன ஆகும்? நார்மலாக என்ன பண்ணியிருப்பீங்க, பிஸ்னஸில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவர்கிட்ட நிலம் வந்து ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா வரத்துக்கு அவர்கிட்ட நிலம் இருந்திருக்கும். அவர் வந்து என்ன பண்ணியிருப்பார், பிஸ்னஸுக்கு வந்து வரக்கூடிய வருமானத்துக்கு கடன் வாங்காமல் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டுக்கு கடனை வாங்கி அதை வச்சு பிஸ்னஸை பெருசு பண்ணிடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி திங்கிங்கை பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, 1.5 கோடி ரூபா நிலத்தை அன்றைக்கி இருந்த பழைய ப்ரைஸில் வந்து 1,30 லட்ச ரூபா கொடுத்து நிலத்தை ஒரு பில்டிங்கை வேல்யூ பண்ணி, மிஷினரியோட வேல்யூ பண்ணி, அதில் பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து 80 லட்சம் இருக்கும். பில்டிங் அதெல்லாம் சேர்ந்து ஒரு 20-25 லட்சத்துக்கு இருக்கும். ஒரு 30 லட்சத்துக்கு மெஷினரிஸ் இருந்திருக்கும். இந்த ஒரு 1,30 lakhs உண்டான ஒரு ஃபேக்ட்ரியை வந்து போன 1.5 வருஷத்துக்கு உண்டான நிலைமைப்படி வாங்கியிருப்பாங்க. அந்த 1 கோடி ரூபா லோன் வாங்கும்போது என்ன ஆகும், அவருக்கு 8 லட்சம் தான் வந்து வருஷம் வருமானமே வருது. ஸோ அவரால் போன வருஷம் கட்டியிருக்க முடியாது. ஸோ என்ன பண்ணியிருப்பார், வாங்கின 1 கோடி ரூபாயிலேருந்து ஒரு 5-6 லட்சத்தை மிச்சம் பண்ணி அந்த கடன்லேயே கொஞ்சம் பணத்தையும் வந்த வருமானத்தில் கொஞ்சம் பணத்தையும் கட்டி இந்த ஒரு வருஷத்து கதையை ஓட்டியிருப்பாங்க. ஸோ 2வது வருஷம் வரும்போது இதே மாதிரி இந்த வருஷம் போன வருஷத்தில் வந்து இந்த கேஷ் ஃப்ளோவில் கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த வருஷம் வந்திருக்க வருமானத்தில் பண்ணி கொஞ்சம் பணத்தை எடுத்து இந்த வருஷம் கட்டிடுவாங்க. ஸோ என்னாகும், வருமானத்துக்கு டேக்ஸும் கட்டியிருப்பீங்க, அதை கேபிட்டலேருந்து எடுத்து சாப்பிட்டு அதுலேருந்து வட்டியும் டேக்ஸும் கட்டியிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த சிச்சுவேஷனில் இருக்குது. எங்கள்கிட்ட வந்திருக்கிற நிறைய கன்சல்டேஷன்ஸ் வந்து நம்ம வந்து சொல்ல மாட்டாங்க, ஆராய்ச்சி பண்ணினதுக்கப்புறம் இதுதான் நிலைமையில் வந்து நிற்கும் கடைசியாக. ஸோ பார்த்திங்கன்னா அதாவது ஓவர் பாரோயிங்னு சொல்லக்கூடியது என்னென்னா, ஓவர் பாரோயிங்னா வேணும்னு பண்ணுறதில்ல, அன்றைக்கி இருக்கப்படி நம்ம எப்படியாவது பண்ணிடலாம், நமக்கு நல்ல டர்ன் ஓவர் கிடைக்கும், நல்லா வந்துடும் அப்படிங்கிற நிலைமையில் வந்து இந்த மாதிரி வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கும்போது என்ன ஆகுது, எவ்ரி இயர் அவங்க வாங்கின 1 கோடி ரூபா பணத்துலேருந்து கடன்லேருந்தே எடுத்து வட்டியும் டேக்ஸையும் கட்டி கம்பெனி நடத்தியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனியோட கேபிட்டல் ஒரு வருஷமும் நம்ம வாங்கின பணத்தை சாப்பிட்டு கிளியர் ஆகிடுது, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கீழே போயிடுச்சு. இப்போ என்ன ஆகும், பேங்க்லேருந்து பணம் கட்ட 3வது வருஷம் வந்தோன்னா பணம் கட்டியிருக்க முடியாது. அவரால் பணம் கட்ட முடியாதுன்னு எங்கேருந்து பணம் வாங்கினாங்களோ பேங்க்கோ நிறுவனமோ அவங்க நோட்டீஸ் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பணத்தை வந்து 1 மாதத்துக்குள்ளே கட்டுங்க அப்படின்னு. முதல்ல 1 மாதம் முடிஞ்சிடும்.
எதையோ போட்டு கொஞ்சம் புரட்டி கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அது முடியலன்னா அடுத்தது ஒரு 3 மாதத்தில் நான் பர்ஃபார்மிங் அசட்டாக பேங்க்கில் டிக்ளேர் பண்ணிவிடுவாங்க. என்பிஏவாக டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது எங்கேயுமே லோன் வாங்க முடியாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கட்டலைன்னா உங்களோட பொசிஷனை நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பேங்க்லேருந்து நோட்டீஸ் போடுவாங்க. அப்புறம் சர்ஃபாஸே ஆக்ட்டுங்கிறதுக்குள்ளே போவாங்க. அப்புறம் பொசிஷன் எடுக்கிறதுக்கு போவாங்க. ஸோ இப்படிலாம் போகும்போது என்ன ஆகும், ஒரு நம்மளோட அசட்டை வந்து ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்த பிஸ்னஸை எல்லாமே தலைகீழாக போய் ஒன்றுமே பண்ண முடியாத நிலைமைக்கு வந்து நின்னோம். அது இப்போ நான் இந்த இதுலேருந்து விஷயத்தை நான் சொல்ல வர்றது என்னென்னா, நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அதை வந்து ஒரு பக்கத்தில் தனியாக இருக்கட்டும். பிஸ்னஸ் வந்து அது ப்ளஸ் மைனஸ் எப்போதும் பிஸ்னஸில் வரும். ஜென்ரலாக நீங்கள் ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை வச்சு நீங்கள் இது வரைக்கும் பணம் வாங்கியிருந்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிற அட்வைஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அசட்டை வந்து விற்று உங்களோட பேங்க்கோ இல்லை ஃபைனான்ஷியல் எக்ஸ்போஷரையோ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இருக்கிற நிலைமைப்படி. ஏன்னா நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் ஏறிடும், அதனால நம்ம 2-3 வருஷம் கழித்து அதுலேருந்து விற்றுடலாம், அதுலேருந்து விற்று இந்த கடன் அடிச்சிடலாம் அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு நடக்காது. இந்த மார்க்கெட் இன்னும் 2-3 வருஷத்துக்கு இல்லை 5 வருஷத்துக்கு இப்படியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்னா ப்ரைஸ் வந்து யாராலையும் ஜஸ்டிஃபை பண்ண முடியல. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஹைவேல இருக்கக்கூடிய ஒரு நிலம் வந்து கேட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் 1 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. 1 ஏக்கர் 1 கோடி கொடுத்து அங்கே என்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், அந்த 1 கோடி ரூபா கொடுத்து அங்கே என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறதுலாம் நிறையா இருக்குது. அந்த 1 கோடி ரூபா கொடுத்து நிலம் மட்டும் வாங்க முடியாது. அதுக்கு திரும்ப 5 கோடி ரூபா 10 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண முடியும். அந்த பணத்தை போடக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இதை விட வேறு ஏதோ ஒரு இடத்துல வருமானத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கணும். அப்படி பார்த்திங்கன்னா எதுலேயுமே எந்த பிஸ்னஸ்லேயுமே வந்து அப்நார்மலாக பணம் வரவே முடியாது. ஸோ அப்நார்மலாக வரக்கூடியது வந்து ட்ரேடிங்கில் மட்டும்தான் நடக்கும். ட்ரேடிங்னா ஒன்றுலேருந்து ஒருத்தர் கை மாற்றி கொடுக்குறது. ஒரு ஈக்விட்டியில் வந்து ஒருத்தர் பணம் போட்டிருப்பார், ஒரு கம்பெனியில் ஒரு 1 கோடி ரூபா பணம் போட்டிருப்பாங்க. அடுத்த வருஷம் வேல்யூ பண்ணி அதை 3 கோடி ரூபான்னு அவர் அடுத்தவர்கிட்ட கை மாற்றுவார். அவர் அடுத்த வருஷம் வந்து 2 வருஷம் கழித்து அவர் 5 கோடின்னு கொடுத்து கை மாற்றுவார். இது பணம் வந்து ஒரிஜினல் பணம் கிடையாது. இது வந்து ரியல் எஸ்டேட்டில் என்ன நடக்குதோ அதே தான் இப்போ ஷேர் வேல்யூவேஷன் கேமில் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த வேல்யூவேஷன் கேம்ங்கிறது இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். .com கம்பெனிஸ்லாம் வந்து என்ன நிலைமைக்கு வந்துச்சு, என்ன மாதிரி ஆச்சு, வேல்யூவேஷன் பண்ணி எப்படி ஆச்சு அப்படிங்கிறது தான். வேல்யூவேஷன்றது வந்து என்றைக்கு வந்து எக்ஸிட்டுன்னு சொல்லக்கூடியது, என்றைக்கு அந்த பணத்துக்கு உண்டான மதிப்பு நேரடியாக வருதோ அதுதான் ஒரிஜினல் வேல்யூவேஷன். அது வரைக்கும் சும்மா ஆர்டிஃபிஷியலாக ஓடிக்கிட்டு இருக்கிறது தான். இப்போது வாங்கிக்கிட்டு இருக்கிறது வந்து இந்த அளவுக்கு ஹை ப்ரைஸிங் ரியல் எஸ்டேட்டை வாங்கக்கூடியது யாரால் வாங்க முடியும்னா, யாரெல்லாம் வேல்யூவேஷன் கேமில் பணம் சம்பாதிக்க முடியுமோ அவங்க மட்டும்தான் வாங்க முடியும். இல்லை யாரெல்லாம் இன்னொரு ரியல் எஸ்டேட்டில் விற்று அந்த பணம் வந்திருக்கோ அவங்க தான் வாங்க முடியும். ரெகுலர் பிஸ்னஸ்மேனோ இல்லை ரெகுலராக சேலரியில் இருக்கிறவங்களோ சடனாக போயிட்டு இவ்வளோ பெருசுக்கு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆகும், இந்த மார்க்கெட் வந்து இப்போ கரெக்ஷன் பீரியடில் இருக்குது. கரெக்ஷன் சொல்லக்கூடியது இப்போ சரியாயிட்டு இருக்குது, வந்துக்கிட்டு இருக்கிறதுனால இன்னும் 2-3 வருஷத்தில் வந்து இது கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ரியல் எஸ்டேட் எக்ஸ்போஷரை வச்சு நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு போர்ஷனை விற்று உடனடியாக உங்களோட எக்ஸ்போஷரை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, உங்களோட லிமிட்டை குறைச்சி வச்சுக்கோங்க. ஸோ தட் ப்ரெஷர்லேருந்து வெளியில் வந்துடலாம். ஸோ இதுலேருந்து வந்து இப்போ நம்ம என்ன ஓவராலாக சொல்லியிருக்கோம்னா, எப்படி கடன் வாங்கலாம், என்ன பிரச்சனைகள் எப்படி வரும், எப்படிலாம் அணுகலாம் அப்படிங்கிற பல விஷயங்களை சொல்லியிருக்கோம். இதே மாதிரி இன்னும் மேலே டெக்னிக்கல்ஸு என்னென்னலாம் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மேலும் வரும் வாரங்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கைக்கு அது பாடமாக அமைவதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் பல முக்கியமான தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து வருகிறார். இன்றைக்கு என்ன செய்திகளை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். டிப்ரெஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். துக்க நோய்க்கான மனநல வழிகள் என்னென்ன அப்படின்னு நம்ம பேசிகிட்ருக்கோம். நல்ல குடும்ப அமைப்பும், அதாவது மனிதர்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடமும், வேலையும், நம்பிக்கையும், சீரான உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் துக்க நோய்க்கு எதிரானவை. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஆனால் ரொம்ப அவசியமானது. உடற்பயிற்சி செய்யும் பொழுது மூளை ரொம்ப அழகாக வேலை செய்யுது. சுறுசுறுப்பாகிறது மட்டும் கிடையாமல் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை சரியாக வேலை செய்ய வைக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா உடற்பயிற்சி முடிஞ்சு வரும்பொழுது எல்லாருமே ஏதோ ஒரு சாதனை செஞ்ச மாதிரி ஒரு சிரிப்போடே வருவாங்க. பார்த்திங்கன்னா யாரும் துக்கத்தோடு வரமாட்டாங்க. அதாவது உடம்பு சோர்ந்து போயிருக்காது, கண்ணு கீழே பார்க்காது, வாயெல்லாம் கீழே விழாது, கொஞ்சம் அப்படி நிமிர்ந்த மாதிரி தான் வருவாங்க.
உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம். அதேமாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளும் இன்றைக்கி சொல்கிறாங்க, அதிகமான இனிப்பு சம்மந்தப்பட்டு சாப்பிடுவது ஒரு துக்கத்தின் அறிகுறிங்கிறாங்க. இதில் அயல் நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா சாக்லேட் அடிக்ஷன்னே சொல்கிறாங்க. அதிகமான அளவுக்கு ஸ்வீட் சாப்பிட்ற எண்ணம் எப்போ வரும்னா மனசு கொஞ்சம் சோம்பி போகும்பொழுது ஏதாவது ஒன்று இனிப்பாக உள்ளே போட்டு தன்னை கொஞ்சம் உற்சாகப்படுத்திக்கலான்னு சொல்லி இந்த சாக்லேட் அடிக்ஷன் வரதும் அதான் சொல்கிறாங்க. சர்க்கரை இல்லாமல் இருக்கிறது நல்லது. நல்ல உணவு, சீரான உணவு, சீரான உடற்பயிற்சி, குறிப்பான விஷயம் மனிதர்களோடு இருக்கக்கூடிய தொடர்புகள் ரொம்ப அவசியமானது. வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகள் கூட சொல்கிறாங்க இன்றைக்கி, அதாவது துக்கத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்கள் செடிகள், அது செல்ல பிராணிகள், மனிதர்கள், அதே மாதிரி பொழுதுபோக்குகள். ஒரு காலத்தில் எதுவும் இல்லாட்டி நிறைய அவங்களுக்கு செய்வதற்கு இருந்தது. இன்றைக்கி அலுவல் வேலையோ வீட்டு வேலையோ ஏதோ ஒன்று முடிச்சுட்டா அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன செய்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு யோசனை பெருசாக வருது. அதுதான் இன்றைய சிக்கலான ஒரு ஒரு நகர வாழ்க்கை ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதிகமாக இது தேவைப்படுதுன்னு கேட்டால் சப்போர்ட்டிவ் லைன்ஸ் ஆஃப் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம். சப்போர்ட்டிவ் சைக்கோ தெரப்பி அப்படின்னு ஆதரவு தரக்கூடிய மன சிகிச்சை தான் முதல்ல அதிகமாக தேவைப்படுது. இப்போது உதாரணத்துக்கு காதல் தோல்வி, இல்லாட்டி இது மனமுறிவு, தேர்வில் தோல்வி, வேலை போகிறது, சொத்து பறிமுதல் ஆகிறது, கேஸ் தோற்று போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது உடனடியாக ஒரு ஷாக் வருது, தாங்கிக்க முடியாமல் இருக்காங்க. அப்போது அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா உணர்வு ரீதியாக அவங்களுக்கு ஆதரவு தேவைப்படுது. அப்போ அவங்கக்கிட்ட உட்கார வச்சு நீங்கள் சொல்கிறது பகுத்தறிவு பண்ணுறத விட முக்கியமானது ஒரு ஆதரவு அளிக்கக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கு என்ன ஒரு சோகமான ஒரு விஷயம் நம்ம குடும்பங்கள்லன்னு கேட்டால், ஒருத்தர் பேசுனா கேட்குறதுக்கு இன்னொருத்தருக்கு நேரம் இல்லாமல் போயிட்டுருக்கதான். ஒருத்தர் பேசுனா கேட்குறதுக்கு நேரம் இல்லை. முன்ன ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நிறைய நேரம் இருந்தது. மனிதர்கள் ரொம்ப கிட்ட அருகாமையாக இருந்தாங்க. சின்ன வீடுகளாக இருந்து பக்கத்தில் இப்படி திரும்பினா நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட பேசலாம். இன்றைக்கி என்ன ஆயிடுதுன்னா வசதிகள் வர வர எல்லாருக்கும் வேலைகளும் அதிகமாக ஒருத்தரை பார்க்கணுன்னா கூட நம்ம அப்பாயின்மெண்ட் போட்டு பார்க்கக்கூடிய சூழ்நிலை. குடும்பத்தில் ஒருத்தரை பார்க்கணுன்னா கூட இன்றைக்கி யாராலையும் சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் வாங்க அடுத்த வாரம் திங்கக்கிழமை வரீங்களா அப்படின்னு கேட்டால் திங்கக்கிழமை பார்க்கணுங்க, நான் கேட்கணும், வீட்டில் கேட்கணும், பையன் என்ன பண்ணுறான், அப்பா என்ன பண்ணுறான், ஒவ்வொருத்தையும் கேட்டுட்டு தான் நம்ம டகார்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இருக்கோம். எல்லாருக்குமே நேரம் நெருக்கடி, எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் துக்கமாக இருக்காரான்னு பார்க்கறதுக்கு கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. துக்கத்தில் வீட்டில் ஒருத்தர் இருந்தால் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட அந்தளவுக்கு அவகாசம் கிடையாது. அதோட முக்கியமாக இன்றைக்கி எல்லார் கையிலும் ஒரு மொபைல் ஃபோன் வந்துருச்சு. அத்தனை பேரும் ஒரு ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்காங்க. எதிராளியோட முகத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி துக்கமாக இருக்கிற ஒருத்தர் பேச ஆரம்பிக்கும் பொழுது கூட அவசரத்தன்மை பல பேருக்கு வந்துடுது. உடனே அறிவுரையை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். அதுலேருந்து அவங்கள டகாரம் வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க வழியே பல நேரங்களில் ஒருத்தரை பேச விட்டு கேட்கணும் அப்படிங்கிறது கூட தோணாமல் போயிடுது. இதனால தான் இன்றைக்கி ஆலோசகர்களுடைய தேவை ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. நான் அதான் ஒரு தடவை இது கிண்டலாக கூட சொல்கிறது உண்டு. எந்த அளவுக்கு ஆலோசகர்கள் இன்றைக்கி தேவைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தோம். இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் இவங்க மட்டும்தான் ஆலோசகராக இருக்க முடியும், ஆலோசகருக்கு இந்த மாதிரிலாம் பயிற்சிகள் வேணும், கண்டிப்பாக படிப்பு வேணும், சட்ட ரீதியாக அணுகணும்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா ஆலோசகர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சி போனதுனால, தேவை மிக மிக அதிகமானதுனால நான் விளையாட்டாக சொல்கிறது உண்டு. லைட்டர் வெயினில் காது கேட்காதவங்க கூட இன்றைக்கி ஆலோசகர் ஆகிடலாம், தலையாட்ட தெரிஞ்சால் போதும் அப்படின்னு. ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு இருக்குது. நம்ம பேசுகிறத ஒருத்தர் காது கொடுத்து கேட்குறதுக்கு ஒரு மனிதர் இருக்காரா, முகத்தை பார்த்து நம்ம பேசுகிறத தலையை ஆட்டி உணர்வுபூர்வமாக வாங்குறதே இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. நண்பர்கள் இருந்த வரைக்கும் இல்லை இருக்கும் வரைக்கும் அந்த நீடு கொஞ்சம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்காங்க. அது முடிஞ்சு அது இன்றைக்கி இப்போ நண்பர்களே நம்ம என்ன சொல்கிறோம், ஆரம்பத்துலேயே பெற்றோர்கள் அவங்க கூட சேராத, ரொம்ப நேரம் பேசாத, உன்னோட வேலையை நீ பாரு, அவன் வேலையை அவன் பாரு, இப்படி சுயநலமாக வளர்க்குறது தான் இன்றைய கல்வி முறை. 2 குழந்தைங்க ஒரே மார்க் வாங்கினாங்கன்னா அந்த 2 குழந்தைங்க நல்லா இருந்தால் கூட மற்ற குடும்பங்கள்லேருந்து அவள் பாரு உங்கூடவே இருக்கா, உன்னோட அதிகமாக மார்க் வாங்கிடுவா, அவ கூட சேராத நீ, இப்படியே தான் சொல்லி வளர்த்துட்ருக்கோம். ஒரு துக்கத்தை பரிமாறிக்கக்கூடிய, ஒரு நல்ல சுக துக்கங்களை
வேலைக்கு போகும்பொழுது இன்னும் சிக்கல், எல்லாருக்குமே அதே மாதிரி. அதையும் மீறி நட்புகள் இருக்குது, அதையும் மீறி நட்புகள். இதில் பஸ்ஸில் போகிறப்போ, ட்ரெயினில் போகிறப்போ கூட இருக்கிறவங்க, தினம் நம்மளை பார்த்து சிரிக்கிறவங்க இருக்குது. ஆனால் மனசு விட்டு நம்ம பிரச்சனைகளை சொல்லி அழுது ஒரு அரவணைப்பை தேடக்கூடிய அளவுக்கு உறவுகள் குறைஞ்சி போயிடுச்சு. அதான் உண்மை. குடும்பங்களுக்குள்ளே இருந்த என்னங்கட குடும்பத்தில் ஆட்கள் இல்லை. வேலை நேரத்தில் போனால் வேலையிலையும் வேலையிலையும் ஆட்கள் நீ குறைஞ்சி போச்சு. யாருக்கு நேரம் இருக்குது? அப்போது என்ன ஆகுறாங்கன்னா, அதிகமாக அவங்க எல்லா தனக்குத்தானே யோசித்து கீழே போய் பேசிக்கிட்டு ஒரு துக்கத்துக்குள்ளே தள்ளிக்கிறாங்க. துக்கம்ங்கிறது என்னென்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் தான். அது இறுக்கிக்கிறது தான் துக்கம்ங்கிறது. நீங்களே பார்க்கலாம், சந்தோஷமான கை ரெண்டும் விரியும், துக்கமான கை ரெண்டும் உள்ளே கூடும். அதாவது தோள்பட்டையை பார்த்திங்கன்னா, அந்த தோள்பட்டை அகன்றிருந்ததுன்னா மன சந்தோஷமாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி உள்ளுக்குள்ளே குறுகி போய் தலை குனிஞ்சு பார்வை கீழே போய் நம்மளுடைய அதாவது வாயெல்லாம் கீழே இழுத்த மாதிரி உதடுகள் இருந்து கண் பார்வை மேலே ப்ரோஸ் இருக்குது, புருவங்கள்லாம் கோடு தென்பட்டு இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டிப்ரெஷன் இருக்குதுன்னு அர்த்தம். எல்லார்கிட்டையும் போகாமல் தனிமையில் உட்காந்துக்கிறது, யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறது, இதுவாக பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் பொறுப்புகள் எடுத்துக்காமல் இருக்கிறது, வேலைகளை செய்யாமல் இருக்கிறது, சிடுசிடுக்கிறது, இது எல்லாமே துக்கத்தினுடைய அறிகுறி. துக்கத்திற்கு முதல்ல தேவை ஒரு ஆதரவு. சொல்வதை கேட்பதற்கு இதயமும் காதுகளும், அதைவிட முக்கியமானது அவர்களை உடனேயுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணாமல், எந்தவித கட்டாயமும் இல்லாமல், எந்த கண்டிஷனும் இல்லாமல் சொல்வதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அதுக்கப்புறம் தான் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்பெல்லாம் கூட அப்புறம் தான். முதல்ல ஒருத்தருக்கு துக்கம்னா அவங்க சொல்கிறத கேட்கக்கூடிய மனசு, காது, நேரம் அவசியம்.